துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவெடுக்க முடியாம இழந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஒரு பலவீனமை இந்த தீர்க்கமான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க முடியாமல் போவதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமான கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களுக்குள்ள நிறைய முடிவுகள் உங்களை தேடி வரும். அது குழப்பமான ஒரு விதத்தில் உங்களை ஆக்கிவிட்டு எந்த ஒரு முடிவை நம்ம தேர்வு செய்யலாம், எதை தேர்வு செய்யக்கூடாது என்று உங்களுக்குள்ள பல சிந்தனைகளையும் பல கேள்விகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கிவிடும். ஒரு நல்ல வேலை வாய்ப்போ, தொழிலுக்கான புதிய ஒப்பந்தமோ அல்லது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாதையோ உங்களை தேடி வரும்போது உங்களின் தராசு மனது இதை செய்யலாமா அல்லது அதை செய்யலாமா, இது நல்லதா அல்லது அது நல்லதா என்று இரண்டு பக்கமும் எடை போட்டு கொண்டேதான் இருக்குமே தவிர எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வைக்காது. எதையுமே செய்ய வைக்காமல் உங்களுடைய இரண்டு மனதையும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு மட்டுமே ஆளாக்கி கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எந்த பக்கமும் சாய முடியாமல் யாருக்கும் கெடுதல் வரக்கூடாது என்று யோசித்து முடிவெடுப்பதற்குள் காலம் அந்த ஒரு வாய்ப்பை அப்படியே தட்டி பறித்து வேறு ஒருவரிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அன்று மட்டும் நான் இவ்வளவு தயங்காமல் அந்த ஒரு முடிவை எடுத்திருந்தால் என் வாழ்க்கை நேரம் எங்கேயோ போயிருக்குமே என்று இன்று நீங்கள் நினைத்து வருந்தக்கூடிய அளவுக்கு பல தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அது அனைத்தையுமே கைவிட்டு நீங்கள் இப்பொழுது அனாதையை போல அமர்ந்திருக்கக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். இதுதான் ஒரு உண்மையான ஒரு நிஜம். உங்கள் காதலில் ஏற்பட்ட சமநிலை இல்லாம போன ஒரு தருணங்கள், உங்களுடைய காதல் என்பது மிகவும் தூய்மையானது மற்றும் கலைநயம் மிக்கதாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்கும். ஒருவரை நேசித்தால் அவரிடம் 100% அன்பையும் விசுவாசத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டேதான் இருப்பீர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் காட்டிய அந்த எல்லையற்ற அன்பிற்கு நிகரான அன்பு அந்த துணையிடமிருந்து உங்களுக்கு திரும்ப கிடைத்திருக்காது. அந்த ஒரு அன்பை நீங்கள் அளவுக்கு அதிகமாகவே எதிர்பார்த்திருப்பீங்க. அவர்கள் நமக்கு கொஞ்சமாவது அன்பு கொடுப்பார்கள் என்று மனம் ரீதியாக நீங்கள் ஏங்கியும் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுக்கு அன்பை கொடுக்காமல், அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம், அவர் உங்களுக்கு திரும்ப கூட கிடைக்காமல் போனது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள வலிகளையும் கஷ்டங்களையும் இன்னமும் தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க அவங்களுக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்க. ஆனா அவர்களோ உங்களை ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக, தங்களின் அவசர தேவைக்கு மட்டும் உங்களை பயன்படுத்தும் ஒரு நபராகவே நடத்தியிருப்பாங்க. ஆனா இது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரிந்திருக்காது. நாட்களும் காலங்களும் போக போகத்தான் இது எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டுமே வாழ்க்கையில வாழ்ந்திருப்பீங்க. நம்ம காட்டும் பாசத்தில் ஒரு 10% இவர்களிடம் இல்லையே என்று துலாம் ராசியின் காதல் தராசு சமநிலை இழந்து தவித்த போது உங்களுடைய இதயம் அடைந்த புண்பாடு உங்களை உள்ளுக்குள்ள இரத்த கண்ணீர் வடிக்க வைத்து உங்களுக்குள்ள இன்னமும் சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். நீங்க நம்பிய நண்பரால் ஏற்பட்ட துரோகங்களும் உங்களுக்குள்ள இருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு எப்போதுமே நண்பர்கள் வட்டம் அதிகமாகவே இருக்கும். யாரை பார்த்தாலும் புன்னகையோடு பேசி இவன் என்னுடைய நண்பன் என்று உங்களுடைய இதய கோட்டைக்குள் சரியாக அனுமதித்து விடக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அப்படி நீங்கள் கண்மூடித்தனமான நம்பிய ஒரு நண்பன் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்திருப்பான். உங்களிடம் எல்லா ரகசியங்களையும் குடும்ப பின்னணிகளையும் கேட்டு வாங்கிவிட்டு மிக சரியான நேரத்தில் உங்களுக்கு எதிரியாக பிறரிடம் வதந்திகளை பரப்புவது அல்லது தொழில் ரீதியாக உங்களை வீழ்த்துவது போன்ற காரியங்களை அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பான். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். வெளியில் இருப்பவர்கள் ஏமாற்றினால் கூட தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் உயிரென்று நினைத்த நண்பனை உங்களை குளிப்பறித்த போது மனிதர்களின் மீதான நம்பிக்கையே உங்களுக்கு உடைந்து போயிருக்கும். அது உடைந்து உங்களுக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடப்பதை அறிந்து கொள்ளவும் நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமநிலையும் அமைதியும் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். தடுமாற்றம் இல்லாமல் நீங்கும். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி வரும். துலாம் ராசி அன்பர்களே,
கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை அலைப்பாயும் கடலாக மாறி மாறி வேலை அழுத்தத்தால் குடும்பத்தையும் குடும்ப பிரச்சனைகளால் தொழிலையும் கவனிக்க முடியாமல் ஒட்டுமொத்த சமநிலையும் தவறி போயிருந்திருக்கும். எதை நம்ம கவனிக்கிறது, குடும்பம் முக்கியமா தொழில் முக்கியமா என்று எந்த ஒரு முடிவையும் உங்களால் சுயநலமாக எடுக்க முடியாமல் எத்தனையோ தடவைகளுக்கு நீங்களே சில பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கவும் பட்டிருப்பீங்க. ஆனால் நாளை முதல் உங்களின் தராசு மனது துல்லியமாக நேர்கோட்டிற்கு வரப்போகிறது. துல்லியமான நேர்கோட்டிற்கு வருவதால் போதுமான அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது உங்களை தேடியும் வந்துவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சிறப்பும் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையின் அத்தனை திசைகளிலும் ஒரு நேர்த்தியான ஒழுங்கும் அமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறிவிடும். எதற்கும் பதற்றப்படாமல் எதையும் நிதானமாக கையாண்டு உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தொழில் வாழ்க்கைக்கும் நடுவே ஒரு அழகான பாலத்தை நீங்களே அமைத்துக் கொள்வீர்கள். புயல் வீசிய நந்தவனத்தில் இனி ஒரு அமைதியான தென்றல் வீச தொடங்கும் உன்னதமான ஒரு தருணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் உங்களை தேடி வந்துவிடும். காதலில் ஏற்பட்ட சமநிலை இல்லாத நிலையாலும் நீங்கள் காட்டிய ஆழமான அன்பிற்கு பாரமுகமே பரிசாக கிடைத்திருந்தாலும் உங்களுடைய இதயத்தை கல்லாக்கி கொண்ட உங்களுக்கு நாளை முதல் பாசமழை பொழிய போகிறது என்பதையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்கள் துணையின் மனதில் உங்களை பற்றிய புரிதலானது அதிகரித்து நம்மை விட நம்மை நேசிக்க இந்த உலகத்தில் யாருமில்லை என்று உங்களை தேடி வரக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். திருமணமான தம்பதிகளுக்குள் இருந்த தேவையற்ற சந்தேக கண்களும் ஈகோ பிரச்சனைகள் அனைத்தும் எல்லாமே நீங்கவோ ஆரம்பிக்கும். காதல் பந்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய இருவருக்கும் இடையில், அது கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கலாம் அல்லது திருமணம் முடிந்தவர்கள் திருமணம் முடியாமல் காதல் செய்யக்கூடிய துணைகள், அவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். உங்களின் தூய்மையான நல்ல மனதை உலகம் இறுதியாக புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டதால் உறவுகள் அனைத்தும் உங்களுக்குள்ள அரணாக வந்து நிற்பார்கள். எல்லாருமே உங்களை புரிந்து கொண்டு நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு எதிராக பின்னப்பட்ட ஆபீஸ் அரசியல் சதிவலைகள் அனைத்தும் நாளை முதல் சுக்குநூறாக உடைய போகிறது. அதுவும் மேலதிகாரிகள் மூலம் அந்த ஒரு வலைகளானது உங்கள் மீது செய்யாத தவறுகளை பரப்பப்பட்ட ஒரு தவறுகள் அனைத்துமே சுக்குநூறாக உடைய போகிறது. உங்களின் நேர்மையும் கடின உழைப்பும் மேலதிகாரிகளின் கண்களுக்கு தெளிவாக தெரிய வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வேலை வாய்ப்பு உங்களுடைய கைகூடவும் ஆரம்பிக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களின் திறமையை பாராட்டி புதிய பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் எல்லாமே உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவே மாறிவிடும். உங்களை ஏளனமாக பார்த்த சக ஊழியர்கள் இனிமே உங்களை பார்த்து வியந்து மரியாதையோடு கைகோப்பி நிற்கும் நிலையானது உங்களுக்குள்ள உண்டாகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம் தான் செய்வார்கள். திருமணமான தம்பதிகளுக்குள் இருந்த தேவையற்ற சந்தேக கண்களும் ஈகோ பிரச்சனைகள் அனைத்தும் எல்லாமே நீங்கவோ ஆரம்பிக்கும். காதல் பந்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய இருவருக்கும் இடையில், அது கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கலாம் அல்லது திருமணம் முடிந்தவர்கள் திருமணம் முடியாமல் காதல் செய்யக்கூடிய துணைகள், அவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். உங்களின் தூய்மையான நல்ல மனதை உலகம் இறுதியாக புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டதால் உறவுகள் அனைத்தும் உங்களுக்குள்ள அரணாக வந்து நிற்பார்கள். எல்லாருமே உங்களை புரிந்து கொண்டு நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு எதிராக பின்னப்பட்ட ஆபீஸ் அரசியல் சதிவலைகள் அனைத்தும் நாளை முதல் சுக்குநூறாக உடைய போகிறது. அதுவும் மேலதிகாரிகள் மூலம் அந்த ஒரு வலைகளானது உங்கள் மீது செய்யாத தவறுகளை பரப்பப்பட்ட ஒரு தவறுகள் அனைத்துமே சுக்குநூறாக உடைய போகிறது.
உங்களின் நேர்மையும் கடின உழைப்பும் மேலதிகாரிகளின் கண்களுக்கு தெளிவாக தெரிய வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வேலை வாய்ப்பு உங்களுடைய கைக்குள் உங்களுடைய கைகூடவும் ஆரம்பிக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களின் திறமையை பாராட்டி புதிய பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் எல்லாமே உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவே மாறிவிடும். உங்களை ஏளனமாக பார்த்த சக ஊழியர்கள் இனிமே உங்களை பார்த்து வியந்து மரியாதையோடு கைகூப்பி நிற்கும் நிலையானது உங்களுக்குள்ள உண்டாகும். அந்த